நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்க மக்களே, உங்களுக்காக என்னவெல்லாம் செஞ்சேன், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் கெஞ்சிய பெண், கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் கழுத்தை அறுத்த கள்ளக்காதலன். பெரம்பலூர் மாவட்டம் பாரதிதாசன் 4வது குறுக்கு தெருவில் வசித்து வருபவர் புவனேந்திரன். அவரது வீட்டில் அரியலூர் மாவட்டம் புதுவெட்டக்குடி கிராமத்தைச் சேர்ந்த நந்தினி என்ற பெண் கடந்த 40 நாட்களுக்கு முன்பு வாடகைக்கு குடிவந்துள்ளார். தனது கணவரை இழந்த நந்தினி பெரம்பலூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் நந்தினிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பச்சமுத்து என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. அது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த பச்சமுத்து தான் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் நந்தினியின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். பெரம்பலூர் நகர காவல் நிலையத்தில் தானாக முன்வந்து சரணடைந்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் நந்தினியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணையில் நந்தினியின் கணவர் பெரியசாமி 3 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்ததும் அவர்களுக்கு 2 மகன்களும் 1 மகளும் இருப்பதும் தெரிய வந்தது. நீண்ட காலமாக நீடித்து வந்த அவர்களது தவறான உறவு இறுதியில் கொலையில் முடிந்தது. அப்பகுதி மக்கள் இடையே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. திருமணம் தாண்டிய உறவு என்றைக்குமே ஆபத்து, கொஞ்ச நாள் கசக்கும், அதற்கு பிறகு ஆபத்தை விளைவிக்கும். பெண்களே, கவனமாக இருங்கள். இது சரிதானே? இது பற்றிய உங்கள் கருத்து என்ன மக்களே? இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.